எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா மணாலியில் ஆப்பிள் நெஸ்ட் அப்படின்ற ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த ஹோட்டல் ஆப்பிள் நெஸ்ட்னா பக்கத்தில் ஆப்பிள் இல்லாமல் இருக்க முடியுமா? இது ஆப்பிள் மரம் இருக்குது. கரெக்டான பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சீசன் டைம் தான் வந்திருக்கோம். நிறைய மரத்தில் இன்னும் நல்லா பறிக்கிற ரேஞ்சில், ஆமாம், பறிக்கிற ரேஞ்சிலே ஆப்பிள் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேர்னா சரியாக போயிடுச்சு. ஓரளவுக்கு அந்த முக்கா பதம்ன்றாங்க அந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் அந்த பழகு அந்த ரெட் கலர் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாம் இங்கே வந்து ஆப்பிள் மரம் நிறைய இருக்குது. பக்கத்தில் இந்த காம்பவுண்டுக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆப்பிள் மரம் இருக்குது. வர வழியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்பிள் அப்படியே காய்ச்சி தொங்கின்னு இருக்கு. ஆனால் அந்த இலை லீஃப் எல்லாம் வந்து அந்த கொய்யாப்பழம் லீஃப் அந்த லீஃப் வரைக்கும் இருக்குல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் மரத்தில் அதை எப்படி கொஞ்சம் ரொம்ப ஐடென்டிஃபை பண்ண முடியல என்னால். இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா குச்சியில் இப்படி இப்படின்னு முளைச்சிட்ருக்கோம். அங்கே பக்கத்தில் இருக்க மரம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் தெரியுமான்னு தெரியல. எல்லாம் பாருங்கள், அந்த செம்பருத்தி செடிங்களுக்குலாம் மேலே மேலே இப்படி போகுமே ஒரு சில செம்பருத்தியில் அந்த மாதிரி இருக்கும். அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதான் காலையில் ஒரு ஆப்பிள் மரத்தோட இன்றைக்கி காலை ஆரம்பிக்கலாம் வீடியோவை. பாருங்க, என்ன ஒட்டி வச்ச மாதிரி எவ்வளோ ரோஸ் பாருங்க, இங்கே ஃபுல்லாக ரோஸ். சரி, இப்போ டீ குடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். டுவர்ட்ஸ் மால் ரோடுக்காக, டீக்காக மால் ரோடு ரைடு. சாப்பிடலையா? சாப்பிடணுங்க. மாத்திரை போட்டோம்னா அந்த ஹார்ட் பர்ன் மாத்திரை இருக்குல்ல, அதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஓகே ஓகே. பக்கத்துலேயே பார்த்தா ரிவர் இருக்கு. மணாலி மால் ரோட்ல இருக்கிற மெட்ராஸ் கஃபே வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லி சாம்பார் 99, அப்புறம் என்ன ஃபில்டர் காஃபி 70 ரூபா, ஊத்தப்பம் 160, எல்லாம் ஊத்தப்பம் ஸ்டைல். இது ஊத்தப்பம். தோசைலாம் 130 ரூபா அப்படி வருது. மசாலா தோசை 200. இட்லி வடையா? 2 இட்லி, ஒரு பிளேட் இட்லி. மணலியில் மெட்ராஸ் கஃபே அங்கே தான் பார்த்தீங்கன்னா வணக்கம் கொடுத்தாங்க வரும்போது. அங்கே தான் 2 இட்லி வாங்கி டேஸ்ட் பண்ணலான்னு வாங்கிக்கலாம். எப்படின்னு தெரியல. உடுப்பி சாம்பார் மாதிரி தான் இருக்குது. கர்நாடகா ஸ்டைல் சாம்பார். சாம்பார் வந்து ஆமாம் அப்படிதாங்க இருக்குது. பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. கார சட்னி கர்நாடகா இருந்து மசாலா வாங்குறது. கார சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் கலர் சட்னி எப்படி இருக்குது? ஓகே ஓகே. நம்ம கார சட்னி சொல்ல முடியாது, சும்மாவும் சொல்ல முடியாது. ஓகே. இட்லி பார்த்தீங்கன்னா 99 ரூபா பிளேட்டு. சாம்பார் ஓகே, நல்லா காரமாக இருக்கும். இங்கே மணாலியில் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பைக், ஸ்கூட்டி ஆன் ரெண்ட்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வச்சுட்டு இருக்காங்க. இது மால் ரோடு பக்கத்தில் வருது. இந்த இடத்துல ஹார்லி டேவிட்சன் வண்டியை வேறு நிற்க வச்சுருக்காங்க. இல்லை, அது போட்டு வண்டி போட்டு தான் வச்சுன்னா அது கொடுத்து தான் வச்சுருக்காங்க, புது வண்டி. சரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி ஹிமாலயன் எல்லா வண்டி எடுத்துக்க வேண்டியதுதான். ஆமாம் ஆமாம், ஹிமாலயன் எல்லாம் போட்டிருக்காங்க. புல்லட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் புது ஹிமாலயன் தான் இருக்கானு தெரியல. ஆமாம், அந்த 411 தாங்கிற மாதிரி இருக்குது எல்லாம். யாராவது நம்பர் வேணா அதை ஃபோன் பண்ணி கேட்டுங்க. நீங்கள் எவ்வளோ ரெண்ட்டுன்னு பார்த்து விசாரிச்சுக்கோங்க. ஃபோன் நம்பர் பார்த்து கேட்டுங்க.
இப்போ நம்ம மணாலியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாகினி ஃபால்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் ஸ்டே பண்ணி தான் அந்த ஆப்பிள் நெஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 6.5 கிலோமீட்டர். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்னி பஸ்லாம் ஃபுல்லாக நிற்க வைக்கிற இடமா இருக்குது. பக்கத்துலேயே நல்லா ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு அந்த ஆறு. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா மணல் தான் வரும் ஆற்றுல, கல்லுங்களாம் வருது ஆற்றுல. பாருங்க கல்லுங்க வந்து அந்த வெள்ளத்தில் அடிச்சு அந்த கல் எப்படி மக்கள் போட்டு நின்றுட்டு. மேலே பார்த்தீங்கன்னா இமாச்சலில் பார்த்தீங்கன்னா மணாலி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா மணாலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃப்ளட்டு வந்து ரோடு பூரா பாருங்க, அந்த கடல் பாருங்க ரோடு, அதுதான் ரோடு. அந்த ரோடு வருது, அது தண்ணி. ஏன்னா தண்ணி இது பார்த்தீங்கன்னா ஆறு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக வருது. தண்ணி அவ்வளோ மேலே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேலே தண்ணி மேலே டியூப்வெல்லாம் அங்கெல்லாம் வந்து தண்ணி நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வந்தால் தான் அங்கெல்லாம் அடிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஹோட்டலுக்குள்ளே தண்ணி போய் வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த டைமில். அப்படியே ரோடே பார்த்தீங்கன்னா அது கட் ஆகி பாரு ரோடு. அப்படியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது பாருங்க, விசிபிளாக தெரியுது பாருங்க. இது இங்கே ரோட்லாம் பாருங்க, அந்த ஒரு லேன் ஃபுல்லாகவே அடிச்சுட்டு போகிறது நல்லா தெரியுது பாருங்க. ஜாகினி ஃபால்ஸ் போகிற வழி ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ தூரம் போகிறது தெரியல, ஆனால் பார்க்கிங் அங்கங்கே வச்சுருக்காங்க. நாங்கள் போயினே இருக்கிறோம். மரவழி பூரா பார்க்கிங் போட்டு வச்சுருக்காங்க. பெய்டு பார்க்கிங் போட்டு வச்சுருக்காங்க. You have arrived. ஜாகினி ஃபால்ஸ்க்கு வந்தாச்சுங்க. பெய்டு பார்க்கிங் போட்டுருந்தாங்க. இதெல்லாம் வந்து இங்கே எதுவும் பெய்டு பார்க்கிங் இல்லை. பக்கத்துலேயே ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபால்ஸ் கிட்டே வந்த மாதிரி இருக்குது. இதான் ஃபால்ஸ் பக்கத்துலேயே வந்துட்டோம். ஃபால்ஸ் கிட்டே வண்டி வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் மேலே நடந்து போடணும்னு சொன்னா அப்படியே அவரு. சரிவா, அடுத்தவங்க வந்துட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சட்டிலேருந்து வாசு, அவரு கரூர்லேருந்து சரவணகுமார். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜாகினி ஃபால்ஸ்க்கு ஏறிட்டு இருக்கோம். ஏறும் போது பார்த்தீங்கன்னா பாறையில ஒரு மினுமினுப்பு தெரியுதுங்க. இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் தெரியுது. என்ன மினரல்ஸ் ஃபார்ம் ஆனால் இந்த மாதிரி ஷைனிங் தெரியும்னு தெரியல. அப்படியே கிளிட்டரை தூவி வச்சா எப்படி இருக்கும், அந்த ஜிகினா பவுடர் மாதிரி அந்த மாதிரி இருக்கு ஷைனிங் கல்லுலாம். எது இவங்களுக்கு அந்த வீடியோ எப்படி தெரிஞ்சு தெரியல, சரியா இருக்குங்க அந்த ஷைனிங்கு. என்ன மினரல்ஸ் ஃபார்ம் ஆனால் இந்த மாதிரி இருக்கும்னு தெரியல. அது இந்த கல் பாரு, அது காமிக்கிறேன். அந்த ஷைனிங் தெரியுதா பாருங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நிறைய கல்லுகள் இருக்கு. அப்படியே என்னவோ ஜிகினா பொடியை தூவி விட்ட மாதிரி இருக்குது அந்த கிளிட்டர் பொடி. அப்புறம் தேடி பார்க்குறேன் என்ன மினரல்ஸ் ஃபார்ம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷைனிங் கிடைக்கும்ப்பா ராக்லன்ட்டு. அதோட வழி தான், வாட்டரோட வழி தான் மேலே தான் அப்படியே தண்ணி போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா மணாலியில் வந்து ஆஃப் சீசன்றதுனால பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் பந்த் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஜாகினி ஃபால்ஸ் போன ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லா மரக்கடையிலும் ஒரு கடை கூட ஸ்நாக்ஸ் இல்லை, எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆஃப் சீசன்றதுனால பண்ணியிருக்காங்க. இன்னும் ஏறணும் போல, மணாலி கூட காலியாக இருக்குது. இன்னும் ஏறணும் போல தெரியுது. எந்த பக்கம் ஏறணும்னு தெரியல. ஜாகினி ஃபால்ஸ் போகிறது வழி தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்களா? தானே
எந்த பக்கம்னு தெரியல. அவ்வளோதான் நான் படி அவ்வளோதான் முடிஞ்சா. இதை கிராஸ் பண்ணா 5000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க அந்த முள்வேலிய. அவ்வளோதான் நான் ஜாகினி ஃபால்ஸ் வேணாம். இந்த ஊர் மக்களா என்னன்னு தெரியலையே லேடிஸ். இவ்வளவுதான் போல தெரியுதுப்பா. போயிட்டு தெரியுதா? போயிட்டு தெரியலவா? அப்படியே அங்க வரையும் போலவா? வழி இல்லை போல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பாஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பாசக்கார பையனாங்கிறான். பாசக்கார பையனாங்கிறான். வாழ்த்துக்கள். அங்கங்க ஃபுல் வியூ ஜாகிரி ஃபால்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஏறிட்டு இருக்கோம். ஒரு 2 பேர் நம்மளை கைடு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த கைடு. இவரு இன்னொருத்தரும் கூட்டு போயிருக்கிறாங்க. இதை வந்துட்டு அப்படி வந்துடுறோம் வரோம். ஆமாம் ஆமாம் வரோம். வெயிட் பண்ணுங்க. இந்த பக்கம் புல்லு செடியா கிடக்கு. போயிருக்காங்க. எந்த பக்கம் போனாங்க தெரியல அவங்களாம். இப்படி வந்துருக்கோமா? கழிச்சுட்டே செருப்ப போப்பா. எங்கப்பா போயிட்டே இருக்க? எங்க போயிட்டே இருக்கிற?
இது அப்படி இது அது இன்னொரு கல் இருக்குது அது மேலே வச்சுருக்கேன். அவ்வளோதான். அவ்வளோ வெங்காயம் நல்லா டேஞ்சர். நல்லா வளர்க்கும் வெங்காயம் டேஞ்சர். உடனே இதெல்லாம் ஏறி போகலாம். வளர்க்கும் கீரைகள் ஒன்று கைகளை அரைக்கும் போதும். நீங்கள் வந்தீங்கன்னா நான் இங்கே வரமாட்டேன்னா அப்படியா நீங்கள் வந்து அங்கே தான் கிளம்பிடுவோம். வேற லெவலு வேற லெவலு. அப்படியே இருந்தா
அப்படியே வருமா அந்த அப்படியே அந்த 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 வருமா பாருமேல வா ஜாகினி ஃபால்ஸ் போயிட்டு வந்தாச்சுங்க. வர வழி பூரா பார்த்தீங்கன்னா துணி விழுதுறாங்க பாரு. ஆமாம், இங்கே பாருங்க, இந்த பப்ளிக்ல இந்த மாதிரி பைப் மாதிரி விட்டுருக்காங்க. இங்கே தான் துணியெல்லாம் துவைக்கிறாங்க. ஆறுல வந்து தண்ணி இதெல்லாம் அது பாட்டுன்னு வந்துட்டு இருக்கு. மடை மாதிரி திருப்பி விட்டுக்கிறாங்க அந்த ஃபால்ஸ் தண்ணியை, அப்படியே துவைச்சிட்டு இருக்காங்க. தண்ணி துணி எடுத்து போகிறாங்க பாரு. கறி போய் பண்ணுங்க, அவ்வளோ வீட்டு கால் முடியெல்லாம் கறி போட்டே போய் பண்ணுது. இதமா இருக்கு, வரலாறு தப்பா சொல்லிட்டீங்க. சரி, புது கதை சமையல் பண்ணது முந்தாச்சுல சட்டியில இருந்தானே ஆப்பில வரும். அண்ணா உப்பு போட கொஞ்சம் மறந்துட்டாங்க. அதாவது ஷாஜகானுக்கு வந்து கோபம் வந்துருச்சு. அப்படி சட்டத்தோட தூக்கி விசிறிட்டாங்க. அப்படியே அந்த இடத்துல புளிய மரம் முளைச்சது. வண்டி ஒரு காரியம் பண்ணுங்க, வண்டியை கொடுங்க, நேரம் எடுங்க, அங்க போங்க. அது வந்து இந்த மரத்தாண்டா வந்துச்சுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க வரலாறு நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. வரலாறுல அந்த கைடுக்கே தெரியாது அவனுக்கு. அந்த ஸ்பாட்ல ஒரு இது எடுத்து விடுறா அப்படி பாருங்க ரிச்சி ப்ரோ. அது உண்மையாவே ஒரு இதுதான் இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்ன அவர் சிரிச்சு என்ன இது பண்ணி விட்டாரு. அவர் ஒரே சிரிப்பு. அது என்ன டிஸ்டர்ப் பண்ணி அங்க என்ன சொல்றான், அங்க இருக்க பில்டிங்கே என்ன சொல்றான்னா, சவுத்துல இருக்கிறது வந்து மஸ்ஜித் பள்ளிவாசல். அதாவது அந்த இது தாஜ்மஹாலுக்கு சவுத்துல இருக்கிறது வந்து பள்ளிவாசல், நார்த்தில் இருக்கிறது வந்து கெஸ்ட் ரூம். இதே பள்ளிவாசல் மாதிரியே நார்த்தில் ஒன்று இருக்குது, அது வந்து கெஸ்ட் ரூம்னு சொல்லி சொல்கிறான் அந்த கெஸ்ட் கைடு. அப்போ இந்த ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எதுன்னு சொல்கிறேன்னா, வெஸ்ட்டு வந்து கேட்டே தேவை கிடையாது, ஏன்னா அங்கே நதியெல்லாம் இருக்குது. அப்போ படகுல வந்தால் தான் இங்கே வர முடியும். ஈஸ்ட் கேட்டு வந்து எல்லாரும் என்ட்ரி. ஆனால் சவுத் கேட் எதுன்னு சொல்கிறேன்னா, லேபர்ஸ் என்ட்ரி மட்டும். அப்போ எந்த லேபர்ஸ்னால், தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு வந்த லேபர்ஸ்
வந்த கேட் தான் இது. முதல் கேட்டை கட்டிட்டு அப்புறம் முதல்ல கோட்டையை கட்டிட்டாடா உள்ள கொண்டு எல்லாத்தையும் கட்டுவான். ஊசி போய் நான் கேட்க நினைச்சேன், அவன் நம்ம கேது கிடையாது நான் கேட்டிருப்பேன் அவன்கிட்ட. அவன் வேற யாருக்கோ பணம் எடுத்துட்டு இருந்தான். சரி அவன் கேட்டு போட்டு நமக்கு என்ன, முதல்ல கேட்டு கோட்டையை போட்டா திங்ஸ் எல்லாம் எப்படிதான் கொண்டு வருவா? ஒரு பக்கம் அது இருக்கு, நதி இருக்கு, என்ன ஒரு 3 பக்கம் தான் இருக்கு. இல்ல என்ன கேட்டாச்சுன்னா முதல்ல இந்த மஸ்ஜித்தும் அந்த